நான் சண்டை போடல, உங்க அக்கா தான் சண்டை போடுறா. அவளை கேளு. அவளையும் தான் நான் கேக்குறேன், ஏன்க்கா இப்படி இருக்க? மன்னிப்பு கேட்க போன் பண்ணேன்னு சொல்ற, இப்ப மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. தீந்து போச்சுல்ல, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ராணிமா, எங்க பசங்க யாரையும் காணோம்? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வெளியில போயிட்டாங்களா? மொட்டை மாடியில போய் பாருங்க, இருப்பாங்க. மொட்டை மாடியில? ஏன்? ஏன்னு கேட்டா எப்படி சொல்றது? வீட்டுல யாருக்கும் மூடு சரியில்ல, யாரும் சாப்பிட கூட வரல. மாடியில ஒண்ணு யாரும் கொஞ்சிக்கிட்டு கொள்ளாவிட்டு இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் நவகிரக மாதிரி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் புரியல? தலை சரியா இருந்தா தாங்க வால் வரைக்கும் சரியா இருக்கும். அக்காவும் மாமாவும் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு போனா யாருக்குங்க நிம்மதியா இருக்கும்? அதுக்கு என்ன பண்றது? அது அவங்களுடைய தலையெழுத்து. ராணிமா, நான் கூட எப்பயாவது நினைச்சு பார்ப்பேன், நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ நான் என்னைக்கா சண்டை போட்டிருக்குமா? அவங்க ஒன்னும் வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க இல்ல, உங்க அக்காவும் என் அண்ணனும் தான். ஆனா பாத்தியா, ஏதோ ஒண்ணு அவங்களை துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னத்த பெருசா துரத்தி அடிக்குது? அடுப்புல எண்ணெய வச்சு பூந்தி கரண்டி வழியா மாவை விட்டா பிரிஞ்சு பிரிஞ்சுதான் விழும், எடுத்து பிடிச்சாதான் லட்டு. எப்படி உனக்கு இப்படிதான் தோணுது? அவங்க அவங்க சொந்த குணம், படிப்பு, வேலை, அந்தஸ்து, பதவி, மரியாதை, எத்தனை பெரிய கூட்டத்திலயும் தனியா இருக்கணும், தனியா தெரியணும்னு தான் தோணும். ஆனா குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா விட்டு கொடுத்து ஒத்து போனோன்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாதான் உண்டு. அப்படின்னா நான் உனக்கு விட்டு கொடுத்து போறேங்கிற? இல்லையா பின்ன? நான் என்ன அக்கா மாதிரி படிச்சிருக்கேன்னா, 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியுமா, 4 காசு சம்பாதிக்கிறேன்னா, நல்லா பொங்க தெரியும், நல்லா திங்க தெரியும், வேற என்ன தெரியும்? இல்ல ராணி, எந்த படிப்பும் கத்து கொடுக்காத ஒரு பண்பு உனக்கு இயல்பாவே இருக்கு. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக எவ்வளவு வேணா விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிற பாரு. இது பெருசுடி, எல்லாத்தோட பெருசு. இப்போ என்ன எடுத்துக்க, நான் படிச்சவன் தான். நான் நினைக்கிற மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருந்தா இந்த உலகத்தையே சுருட்டி என் பாக்கெட்ல வச்சிருப்பேனா. அவ்வளவு புத்திசாலி தான். அது நீங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். சரி சரி, இப்ப நீ சொன்ன நான் சொன்ன அதை விடு. சொல்ல வந்த விஷயத்த டைவர்ட் பண்ணாத. எங்க அண்ணனு தான் படிச்சாரு, நானும் தான் படிச்சேன். எங்க அண்ணன் லைஃப்ல ஜெயிச்சிட்டார், நான் இன்னும் ஜெயிக்கலையே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அத பத்தி ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்பியா? அந்த மனசு தாண்டி பெருசு. அதனால்தான் நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன். யாருக்கு தான் குறை இல்ல? எல்லாருக்கும் ஏதாவது குறை இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லம்பாங்க. பொறுத்துக்கிட்டு போனோங்கிற எண்ணம் அக்காவுக்கும் இல்ல, பொத்துக்கிட்டு வந்தாலும் அடக்கி வைக்கிற சாமர்த்தியம் உங்க அண்ணனுக்கும் இல்ல. இத பத்தி நீ நான் பேசி என்ன பிரயோஜனம்? இது அவங்களுக்குள்ள தெரியணும். ராணிமா,